அன்பான தமிழ் உள்ளவங்களே உள்ள ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இந்த இதயத்தோட குவியலை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதானே. பட் 2 பைல் பண்ண போகிறேன். பைல் 1 அண்ட் பைல் 2க்கான கார்டுக்கு போகலாம். ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 1க்கான கார்டு நீங்கள் பார்த்துருந்தா சந்தோஷம். பைல் 2க்கான கார்டு. பிரபஞ்சம் உங்களுக்கு கள்ள விளையாட்டு விளையாடுறாங்க உங்களோட. இந்த கார்டு. ஸோ பைல் 2 ரகசியம். பைல் 1 ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. பட் சி, இது பைல் 1க்கான கார்டு, இது பைல் 2க்கான கார்டு. நான் காமிக்க போகிறதுல என்ன கார்டுனா, உங்கள் எனர்ஜியை பைல் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பைல் 1க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு உங்களோட இதயம், அவங்க இதயத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ப்ளீஸ் பிரிட்ஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 1 பர்சன். பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மை காட், கிஸ், ஹேக், டாக், ஆர்கியூ, லாஃப் அண்ட் லவ், தட்ஸ் அஸ். உங்களோட நம்ம இது அடிக்கடி பார்க்குறோம், அதனால் இது உங்களுக்கு அர்த்தம் தெரியும். உங்களோட எல்லா விதமான எமோஷன்ஸும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. கிஸ், ஹேக், டாக், லாஃப், ஆர்கியூ. உங்கள் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா டெய்லி போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் பர்சன் டே ட்ரீமில் இருக்காங்க. அவகிட்ட சண்டை போடணும், அவளை வம்பு கேட்கணும், அந்த மாதிரி ரொம்ப பப்ளி எனர்ஜியில் இருக்காங்க. எகெயின் ஹக் ஹார்டர், லாஃப் லவுடர், லவ் லாங்கர். நீங்களே பார்த்தீங்க, இந்த இதே குவிலேருந்து நான் எது எடுக்கிறேன்னு எனக்கே தெரியாது எடுத்தேன். திரும்பவும் ஹக் தான் வருது. ஸோ உங்கள் பர்சன் உங்களை ஹக் பண்ணுறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சான்ஸ் கிடைச்சா பாவம் ஒரு தடவை ஹக் பண்ணி எப்படி இருப்பீங்கன்னு காமிச்சிடுங்க. My favorite place is inside your hug. Oh my God. உங்கள் பர்சன் உங்களை ஹக் பண்ணுறதுல தீவிரமாக முடிவோடு இருக்காங்க. இல்லை என்ன நடந்தாலும் சரி, நான் ஒரு தடவையாவது அதில் ஹக் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. மேபி தே வாண்ட் டு ஃபீல் யுவர் எனர்ஜி, ஃபீல் யுவர் ப்ரெசன்ஸ். அதாவது நீங்கள் உண்மைதான் அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நம்புறதுக்கு. மேபி நீங்கள் கை கெட்டா தூரத்தில் இருக்கீங்க, அடுத்த தடவை அவளை பார்த்தா நான் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு ஹக் பண்ணிட போகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது அவங்களோட எனர்ஜி. ஸோ இங்கே ஓவரால் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா, ஏஸ் ஆஃப் கப்ஸ். மேபி உங்களோட காதலே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஹக்கில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்களா இருக்கலாம். இல்லைனா அதில் நீங்கள் அவங்களோட அந்த அரவணைப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே உணர்ந்துட முடியும். இந்த பர்சனோட லவ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூராக இருக்குது. ஜென்டில்மேன், பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அது இல்லாமல் இது ஏஸ் ஆஃப் கப்ஸ், டிவைன் லவ். இது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற காதல். ஸோ மேபி இது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ட்வின் ஃப்ளேம், சோல்மேட் ஜேர்னிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வார்த்தையில் சொன்னாலும், ஐ லவ் யூன்னு சொன்னீங்கனாலும் சரி, இல்லை நான் உன்னை இவ்வளோ ஆழமாக காத்திக்கிறேன்னா தமிழில் இருக்குது அத்தனை அழகான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொன்னாலும் சரி, அது அதை சரியாக சொல்ல முடியும்னு தோணலை. அதை ஜஸ்டிஃபை பண்ணாது அதை. ஏன்னா அது உணர்வு பூர்வமான விஷயம். அதை நீங்கள் உணரும்போது தான் அதோட ஆழம் உங்களுக்கு புரியும். மேபி இந்த ஒரு ஹக் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடலாம். அதனால தான் அவங்க அதில் தீவிரமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தே வாண்ட் டு ஹக் யூ இன் அ வெரி குட் வே. பியூட்டிஃபுல் எனர்ஜி. ப்ளீஸ் ப்ரெஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பைல் 1ஓட பர்சன். சோல்மேட். நான் ஹூ ஆர் யூ பைல் 1? பயங்கரமான எனர்ஜி இங்கே பாருங்கள். சோல்மேட் அண்ட் ட்வின் ஃப்ளேம். நான் அதை தான் சொன்னேன். ஆனால் 2 கார்டுமே வந்திருக்கு. இட்ஸ் பியூட்டிஃபுல். யுவர் பேஷன் இக்னைட்ஸ். இந்த காதல் மேலே உங்கள் பர்சன் வச்சுருக்கிற பேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியும் ஆனால் சோல்மேட் ஜேர்னியும். சோல்மேட் ட்வின் ஃப்ளேமுக்கு வித்தியாசம் கொஞ்சம் இருக்குது. சோல்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்டு கூட சோல்மேட்டாக இருக்க முடியும். இல்லைனா எந்த எனர்ஜி வேணால் உங்களோட சோல்மேட்டாக இருக்க முடியும். இட்ஸ் லைக் ஃபாதர், மதர், சிஸ்டர், பிரதர், ஃப்ரெண்டு, ஸ்ட்ரேஞ்சர், யார் வேணால் உங்களோட சோல்மேட்டாக இருக்க முடியும். பட் வித் ட்வின் ஃப்ளேம் அப்படி கிடையாது. உங்களோட ட்வின் ஒருத்தங்களாக தான் இருப்பாங்க இந்த லைஃப் டைமில். ஸோ மேபி உங்கள் பர்சன் சோல்மேட் ட்வின் ஃப்ளேமாக அவங்களோட லாயல்ட்டி, டெடிக்கேஷனால் அவங்க ட்வின் ஃப்ளேமாக எமர்ஜ் ஆகுறாங்க. இல்லைனா அவங்களோட 2 ரோலையுமே ப்ளே பண்ணுவாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அதே சமயம் உங்களோட சூப்பர் டூப்பர் பிலவ்டாகவும் இருக்க போகிறாங்க. யுவர் சோல்மேட் இஸ் ஆல்ரெடி வித் யூ இன் ஸ்பிரிட். பிலீவ் திஸ் அண்ட் தே வில் மேனிஃபெஸ்ட் ஃபிசிக்கலி. ஸோ உங்கள் பர்சன் உங்களோட தான் இருக்காங்க எப்போவுமே. சோல்மேட் இந்த எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே உங்களோடையே தான் இருந்துட்டுருக்காங்க. அவங்க எங்கேயும் போகலை. ஸோ திரும்ப இதே எனர்ஜி தான் வந்துட்டுருக்கு. அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதல் அலாதியாக இருக்குது. பியூட்டிஃபுல் எனர்ஜி.
So please press current feelings and emotions of collectives person. Pile 1 spirits please. Pile 1 person அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறாங்க? Pile 1. Please press pile 1 ஓட எனர்ஜி. You are my heart, my love, my one and only thought. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கார்டு. ஒரு மூன் லைட்டில் நீங்கள் உட்காந்து மூணை வேடிக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் டேட் நைட் அவங்க உங்களுக்கு கேட்கலாம், உங்களோட போகணும்னு நினைக்கலாம். ஜஸ்ட் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு போதுமான விஷயமா இருக்குது. அதனால தான் அந்த வார்ம்த், அந்த ஹக், அந்த எம்ப்ரேஸ் அதுதான் வந்து அவங்களுக்கு தேவை. இப்போது மேபி அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். Please press current feelings and emotions of collectives person. Pile 1. Pile 1 oda person oda feelings. Oh God. Current feelings and emotions. Pile 1 person please. Bottom deckல பாத்தீங்க அப்படின்னா 10 of Pentacles. ஸோ அவங்க உங்களோட எதிர்பார்க்குற வாழ்க்கை இந்த மாதிரி கம்ப்ளீட் ஹாப்பினஸ். அதனால தான் இங்கே அத்தனை ஹக்கு, அத்தனை வார்ம்த்து, உங்களோட எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் இருக்க அத்தனை நிறங்கள், அத்தனை ஏற்றத்தாழ்வுகள், எல்லா எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்ந்து பரிபூர்ணமாக உங்களோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான ஹார்ட் ஒர்க்கையும் அவங்க போட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் வந்து உங்களை நோக்கி அவங்க ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. டார்கெட் ஓரியன்ட் பர்சன். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அகெயின். இது பார்த்தீங்க அப்படின்னா அன்கண்டிஷனலாகவும் உங்களோட காதலோட ஆழம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து அதை சொல்லால் சொல்கிறதில்ல, செயலால் செய்கிறீங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பர்சன் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ரொம்ப ஸ்டேபிள் பேஷனேட் பர்சன். இவங்க வந்து எப்படின்னா மணியை வந்து சேஸ் பண்ண மாட்டாங்க, தே அட்ராக்ட் மணி. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவங்களுக்கு வந்து தானாக வந்து அந்த அபண்டன்ஸ் ஒட்டிக்கும். மேபி நீங்கள் அவங்களோட பிளெஸ்ஸிங். இந்த காதல் அவங்களோட வாழ்க்கை தரத்தை இன்னுமே உயர்த்தும். இந்த ரெட் லைட் தான் அவங்கள சுற்றி இருக்குது. மேபி தே ஆர் ஃபீலிங் ஸோ ப்ரொடெக்டட். உங்கள் காதல்னால அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. வாவ் வாவ் வாவ். நான் டெக்கே ஃபுல்லாக வந்து தலைகீழ பிடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 of Pentacles, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட காதலை வந்து 2 பேருமே மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. 2 பேருமே மிஸ் பண்ணுறீங்களா ஒருத்தங்க. நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன், த செட்யூசர். உங்கள் பர்சன் உங்களை செட்யூஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். இல்லை அது செட்யூஸ்னால் இன் அ குட் வே, நல்ல விதமாக. உங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகணும், உங்களை வந்து எப்போவுமே அவங்களோட அட்டென்ஷன் அவங்க மேலே இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க, கவலைப்படுறாங்க. குயின் ஆஃப் கப்ஸ் அண்ட் கிங் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். இந்த தெரபிஸ்ட், உங்களோட காதல் வந்து அவங்களுக்கு த ஹீலிங் எனர்ஜி. நான் தான் சொன்னேனே, இந்த காதல் அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குது. இந்த காதல் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறாங்க. அது இல்லாமல் இந்த காதல் அவங்க இதயத்தை ரொம்ப அழகாக, புண்பட்ட இதயத்தை வந்து அழகாக ஆற்றுது அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கலாம். கவலை இல்லாத மனுஷன் யாரும் இருக்க முடியாது. ஆனால் அந்தளவுக்கு அவங்க உங்களை நேசிக்கல. இப்போ தான் நைட் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க. ஸோ மேபி நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கலாம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு. உங்களோட காதல் ரொம்ப அழகான காதல். அதை வந்து அவங்க அழகாக உணர்ந்து வச்சுருக்காங்க. அவங்க காதல் அவங்களுக்கு தெரியும். இந்த அன்கண்டிஷனல் லவ் அவங்களுக்கு தெரியும். அதை ரொம்ப வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ரொம்ப லக்கி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதோட இந்த ரீடிங்கை முடிக்கலாம். பைல் 2க்கு போகலாம். ஸோ பைல் 2க்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் 6 ஆஃப் கப்ஸ். உங்களை வந்து அவங்க ஒரு கைடிங் ஸ்டார் மாதிரி தான் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து மேபி ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு உங்களை பிடிக்கும். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து இந்த காதல் வந்து போன ஜென்மத்து பந்தம் அப்படி தான் 6 ஆஃப் கப்ஸ்.
ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அவங்களும் உங்களை நேசிக்கிறாங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா 6 ஆஃப் கப்ஸ் எனர்ஜி, இட்ஸ் ஆல் அபவுட் பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன். அதே மாதிரி ரொம்ப ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் அவங்கள நேசிக்கிறீங்களோ அது அளவு காதல் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இருக்காது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார்டு. நீங்கள் வந்து ஃபயர் ஒர்க் மாதிரி உங்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்கள சுற்றி ஒரே சட 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 சடன்னு சத்தமாக கேட்குது. ஸோ அது வந்து அவங்க என்ஜாயும் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ இந்த ஹார்ட்டை கேட்கலாம் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2%. அது தானாக வெளியில் வந்துடுச்சு, இதுவும் தானாக வெளியில் வந்துடுச்சு. உங்கள் பர்சன் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. என்ன சொல்ல, ஐ நீட் விட்டமின் யூ. அவங்களுக்கு வந்து நீங்கள் தேவையா, மேபி உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உங்களை மிஸ் பண்ணுறாங்க, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது. ஸோ டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, போய் உன் காதலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, ஐ மிஸ் யூ, ஐ நீட் யூ, யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். அவங்க கடலில் தண்ணி இல்லைன்னா வறண்டு போயிடும், அப்படி தான் அவங்களும். நீங்கள் இல்லை, உங்களை பார்க்கல அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப வறட்சியாக இருக்குது, அதனால தான் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. அதான் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, விட்டமின் யூ மிஸ் ஆகுது. யுவர் லவ் இஸ் ஆல் ஐ நீட் டு ஃபீல் கம்ப்ளீட். உங்கள் காதல் தான் அவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். முழுமையாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைவாக இருக்குது உங்கள் காதல். அதனால தான் நீங்கள் ஸ்டார். அதனால தான் அவங்க உங்கள் மேலே வச்சுருக்க காதலோட ஆழம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியுது உங்கள் பர்சனுக்கு, உங்கள் காதலோட வேல்யூ. ப்ளீஸ் பிரஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2%. பைல் 2%ஓட கரண்ட் ஃபீலிங் அண்ட் எமோஷன். Pile 2% spirits. Pile 2. Oh my God. Forgiveness. Samadhanapura. You may not always understand why certain things happen. However, there is always a higher purpose to the events in your life. Through turmoil, a blessing will soon be revealed. உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய விஷயம் போயிட்டு இருந்தாலும் அதில் ஒரு டிவைன் பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மேபி அது புரியுதவங்களுக்கு, அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாலும் வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க, ஹையர் பர்பஸ் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த கார்டை ஜூம் பண்ணுதான்னு பார்க்குறேன், ஃபோக்கஸ். ஸோ அதில் வந்து ஒரு ஹையர் பர்பஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது உங்களை பற்றி. ஏன்னா நீங்கள் ஒரு டிவைன் பீயிங். ஏன்னா ஸ்டார் பார்த்தோன்னே நான் நினச்சேன் நீங்கள் ஒரு டிவைன் பீயிங் அப்படின்னு. மேபி அவங்க ஏதாவது செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். எல்லாத்துக்கும் உங்களோட மன்னிப்பை கேட்குறாங்க. மேபி உங்களை விட்டு விலகி இருக்கிறதுக்கான விஷயமே வந்து தக்கதாக இருக்கலாம். ஏன்னா அவங்க ஆக்ஷன் எடுக்கல, தள்ளி போடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த மன்னிப்பு நீங்கள் தரணும்னு நினைக்கிறாங்க. இல்லைனா வந்து ஃபர்கிவ்னஸ், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் மறந்துட சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ காதலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. மேபி உங்களை அவங்க அப்ரிஷியேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பவர், வாட் இஸ் ரைட், நீங்கள் வேணான்னு சொல்லிடுவீங்களோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்குது கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸில். ஸோ மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட ஓவரால் எனர்ஜியாக இருக்குது. அவங்க இது டிவைன் பிளான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தாலும் அது ஒரு புரிதலுக்கான விஷயம் தானே தவிர வந்து 2 பேரும் ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கோ இல்லை கோவப்படுறதுக்கோ இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் பைல் 2% ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். பைல் 2% கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். பைல் 2% கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஐ எம் ஸோ அமேஸ்ட் பை யூ. உங்களை அவங்க வந்து ரொம்ப அட்மைர் பண்ணுறாங்க. அதனால தான் ஸ்டார் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆள். இட்ஸ் லைக் நீங்கள் டிவைன் பீயிங் அந்த மாதிரி தான். உங்களை பார்த்தா வந்து அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆச்சரியத்தோடு தான் உங்களை பார்க்குறாங்க. இந்த காதலே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது. ஐ லவ் யூ மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. நீங்கள் அதனால தான் விட்டமின் யூ, அதனால தான் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பேசுகிறீங்க பேசலை அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. ஒரு நாளும் வந்து உங்களை மிஸ் பண்ணுறது வந்து ஜாஸ்தியாகிட்டே போகுது. இந்த காதலோட ஆழம் வந்து ஜாஸ்தியாகிட்டே போயிட்டுருக்கு. அதெல்லாம் அதை அவங்களால உணர முடியுது. ப்ளீஸ் ப்ளீஸ் பைல் 2%ஓட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Pile 2% current feelings and emotions.
ம். ரொம்ப தெளிவா இருக்காங்க உங்க ஆள். எம்ப்ரஸ் எனர்ஜி, டிவைன் ஃபெமினின் எனர்ஜி உங்கள வந்து அவங்க ஒரு கண்டிப்பா அவங்க உங்கள ஒரு ஏஞ்சல் அந்த ரேஞ்சில தான் வச்சிருக்காங்க. ஒரு டிவைன் ஃபெமினின் எனர்ஜில தான் வச்சிருக்காங்க. இத நம்ம அப்புறமா எடுப்போம். என்ன மேனிஃபெஸ்ட் பண்றாங்க? ஹார்ட் ப்ரோக்கன். ஸோ உங்களுக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு ஊடல் இருக்கு, சண்டை இருந்திருக்கலாம். உங்கள மிஸ் பண்றாங்க. மேபி நீங்க கோவிச்சுட்டு போயிருக்கலாம். ஏன் அத சொல்றேன்னா, இங்க நீங்க பிளாக் பண்ணியிருக்கீங்க. இல்லன்னா வந்து நீங்க பேசல அவங்க கிட்ட. அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. என்கிட்ட பேசிட்டு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன், நீ இல்லாமல் நான் ரொம்ப வறண்டு போயிருக்கேன். அவங்க உங்களை தீவிரமாக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மெஜிஷியன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட திரும்ப அவங்க வாழ்க்கைகளை கொண்டு வரதுக்கான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மெஜிஷியனுக்கு எல்லா டூலும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் மன்னிச்சு அவங்களை ஏற்றுப்பீங்க அப்படின்னு. ஏன்னா ஹார்ட் ப்ரோக்கன். மேபி உங்களுக்கு வந்து அவங்க ஒரு வழியை கொடுத்துருக்கலாம். இல்லைனா இந்த பிரிவு அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான வழியை உண்டு பண்ணுது. நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பிளாக் பண்ணிட்டீங்க. நீங்கள் பேசுகிறதுல நிச்சயமாக இது வெரி தங்கிலீஷ். இது வந்து ரொம்ப தெளிவான ஒரு கார்டு. நீங்கள் வந்து விலகி இருக்கீங்க, நீங்கள் தனிமையில் இருக்கீங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களால வந்து உங்ககிட்ட பேச முடியாது. ஸோ பிளாக்கேஜ் நான் யூ பிளாக் தம். பேஜ் ஆஃப் வான்ஸ் உங்களோட எனர்ஜி இப்படி தான் அவங்க பார்க்குறாங்க. ஒரு ரொம்ப அழகான பப்ளியான எனர்ஜியை அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இந்த 9 ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 ஆஃப் வான். ஸோ அவங்க இந்த சிச்சுவேஷனை வந்து முடிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை கண்டினியூ பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 9 ஆஃப் வான்ஸ் இந்த ஒரு விளையாட்டுத்தனமான எனர்ஜியில் வந்து உங்களை வந்து இந்த அன்பிளாக் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு இம்ப்ரெஸ் யூ. அதுதான் விஷயம் இங்கே. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Ace of Pentacle, new beginning. இந்த நியூ பிகினிங் வந்து அவங்களுக்கு ஒரு அதாவது அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து உங்களை சமாதானப்படுத்தி இந்த புது ஆரம்பத்துக்கு வந்து வழி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு பெரிய சாதனை. ஏன்னா உங்களை அந்த அளவுக்கு அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹார்ட் வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு இப்போது நீங்கள் இல்லாமல். கோச்சுட்டீங்களோ? ப்ளீஸ் ப்ரெஸ். இந்த பாட்டம் டெக்கை பிரபஞ்சம் என்னை பார்க்க சொல்கிறாங்க. 7 ஆஃப் கப்ஸ். மேபி இவங்க பாஸ்டில் உங்களை விட்டுட்டு வேறு யாரையாவது தேர்ந்தெடுத்துருக்கலாம். த மூன் சீக்ரெட். நீங்கள் அப்படி தான் சைக்கிக் சீக்ரெட். நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீக்ரெட்டிவான பர்சன். அதுதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் சைக்கிக் சீக்ரெட்டான பர்சன். டிவைன் ஃபெமினின் எனர்ஜி அகெயின் இன்ட்யூஷன். மேபி நீங்கள் 7 ஆஃப் கப்ஸ் இதை அவங்க மறைச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் கோச்சிட்டிங்க. அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம். இல்லைனா வந்து பார்ட்டிக்கு போய் நிறைய பேர்த்தோட பழகி ஒரு கண்ட்ரோல் இல்லாத பர்சன். இட்ஸ் லைக் இந்த காதலுக்கு உண்மையாக நடந்துக்கல. டு பி ஃப்ரேங்க் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை அவங்க மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை கண்டுபிடிச்சனால தான் அந்த பிரேக்கப். இப்போ நீங்கள் போன வாட்டி இந்த 7 ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்லெஸ். அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இப்போது அவங்களுக்கு நீங்கள் தான் வேணுமா? ஸோ மன்னிச்சு என்னை ஏற்றுப்பியான்னு கேட்குறாங்க. அதுதான் அவங்க சிச்சுவேஷன் அப்படின்னா அதை தான் அவங்க மன்னிப்பு அதை கேட்டுட்ருக்காங்க எனர்ஜெட்டிக்கலாக. ஸோ திஸ் இஸ் யுவர் ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.